Hello friends, vanakkam and welcome back to Wonder Pauline YouTube channel. This is Rebecca Suresh. நம்ம இன்னைக்கு ஆல் இந்தியா கோட்டா உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க ஆல் இந்தியா கோட்டால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும். அது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டில தமிழ்நாட்டுல இருக்க டீம்டு யூனிவர்சிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணனும். கட்டாயம் வந்து இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை போட்டுட்டு கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனும், சாய்ஸ் லாக் பண்ணனும். அப்பதான் நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு, சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஆரம்பிச்சாச்சு. சாய்ஸ் லாக் எப்ப முடியோடையும் பாத்தீங்கன்னா 28 ஜூலை 11:55 நைட்டுக்கு வந்து முடிஞ்சிருது. 12 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா சாய்ஸ் லாக் வந்து பண்ணிடணும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் ஆயிடும். ப்ராசஸிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 29 இருந்து 30ஆம் தேதி 2 நாளைக்கு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது, ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் பாத்தீங்களா 1ல இருந்து 6 வரைக்கும் இந்த தேதிக்குள்ள நம்ம போய் ஜாயின் பண்ணிடணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பாத்தீங்கன்னா 7th அன்னைக்கு 8th அன்னைக்கு தான். சோ 8th அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிரும். செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து வந்துரும். எதுக்கு முன்னாடி வரும்னு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்குள்ள வந்துரும். 9th to 11th வந்துரும். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்குது. அப்பவும் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்ப யாராவது டீம்டு யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதி நைட்டு 11:55 அப்போ நம்மளுக்கு வந்து சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும், இல்லாட்டி நீங்களே கூட முன்னமே சாய்ஸ் லாக் வந்து பண்ணிடலாம். ப்ராசஸிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி 2 நாள் எடுத்துக்கிறாங்க. 21ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 22ல இருந்து 29 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 31 செப்டம்பர் வரைக்கும் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து சரி பார்ப்பாங்க. அந்த காலேஜ்ல நம்ம கொடுத்துட்டு வரோம்ல அதை சரி பார்ப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து 2nd செப்டம்பர் அப்ப வந்து வந்துரும். தேர்ட் ரவுண்டுக்கும் நம்ம புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா டேட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இப்பவுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங்க்கு பாத்தீங்கன்னா இது டைம் பாத்துக்கோங்க, 11:55 8ஆம் தேதி முடிஞ்சிடுது ஆஸ் பர் சர்வர் டைம். ப்ராசஸிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 9th 10th ரிசல்ட் 11ஆம் தேதி விட்டுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 12th இருந்து 18th வரைக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா 19th 21st. அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கான்றத பாப்பாங்க. அப்புறம் 4th ரவுண்ட் ஸ்டே ரவுண்ட் வந்து அப்பதான் வந்து வரும். அது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 22ல இருந்து 24 வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 22ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும். 25ஆம் தேதி காலையில 8 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இந்த டைமிங் மாறுது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி 26ஆம் தேதி. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர். ரிப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர்ல இருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும். இதுல நீங்க ஜாயின் பண்ணலன்னா பெனால்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஸ்டே ரவுண்டு, கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து நம்ம இதை டீல் பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்டும் வந்து நம்ம எடுத்துருவாங்க அவங்க நம்மளோட இதை. அதனால பிளான் பண்ணி இந்த ஸ்டே ரவுண்ட்ல போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு செய்யுங்க. ஸ்டே ரவுண்ட்ல கிடைச்சா கட்டாயம் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நீட்டுக்குரிய MBBS குரிய அப்டேட்டடான நியூஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.